கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உள்ள ராஜேந்திரன் சோழகம் கிராமம் மேட்டேரி தெருவைச் சேர்ந்தவர் ஸ்டாலின். இவர் தனது ஆரம்ப கல்வியை ராஜேந்திர சோழகன் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பயின்று மத்திய அரசு பணியில் பணியாற்றி வருகிறார். ஸ்டாலின் ரேணுகா தேவி தம்பதியினருக்கு மோகனப்பிரியா என்ற மகளும் நிவேத்குமார் என்ற மகனும் உள்ளனர். இதில் மோகனப்பிரியா கடந்த 2023ஆம் ஆண்டு IAS தேர்வில் வெற்றி பெற்று தற்போது கேரள மாநிலத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நிவேத்குமார் மத்திய பொதுப்பணித்துறை தேர்வாணையம் நடத்தும் குடிமைப் பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 486வது ரேங்க் பெற்று சாதனை படைத்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் இந்தியன் வங்கியில் துணை மேலாளராக பணியாற்றி வந்த இவர் தனது கடின உழைப்பால் IAS தேர்வில் வெற்றி பெற்று நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழக முதல்வரின் கைகளால் பதக்கம் பெற்றார். நிவேத்குமார் அவர்களை அழைக்கின்றோம். வைஷ்ணவி அவர்களை அழைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து தனது சொந்த கிராமத்திற்கு வருகை புரிந்த நிவேத்குமாருக்கு கிராம மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒரே குடும்பத்தில் இருவரும் IAS அதிகாரிகளாக உருவானது கிராம மக்களிடையே பெரும் பெருமையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கிய நிவேத்குமார் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கு வருவதாக உறுதியளித்தார். உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறேன். எங்களுடைய குடும்பமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய மகனும் ஒரு IAS அதிகாரியாக உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இவரை மாதிரி நீங்களும் என்னவா மாறணும்? வெரி குட். IAS என்ன பதவியில் உட்காரலாம்? கலெக்டரா உட்காரலாம், கலெக்டரா ஆகலாம். சரியா? அந்த மாதிரி நீங்களும் உங்க முன்னாடி அண்ணா உட்காந்துருக்கானா? ஓகே, அவரை மாதிரி நீங்களும் IAS பாஸ் பண்ணி ஒரு கலெக்டரா வரணும். இதுதான் எங்களுடைய ஆசை. சரியா? இதெல்லாம் நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.